ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கப் போவது கிடையாது, மக்களை திசை திருப்புவதற்காகவே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துள்ளார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், மேற்கு வங்கம் மற்றும் பீகார் மாநிலங்களில் 7 கட்டமாக தேர்தலை நடத்தியவர்களால் இந்தியா முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடியாது என உறுதிபட தெரிவித்தார். மக்களை திசை திருப்பவே ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் திருப்பதி லட்டு விவகாரங்கள் கையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அருந்ததியர் மக்களின் வாக்குகளை குறிவைத்துதான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும், வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடாது எனவும் அவர் கூறினார். இலங்கை தேர்தலில் தமிழர்களின் ஒற்றுமையை காட்ட பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தினார். சாப்பிட்டவங்கள உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்து போகணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையை கொண்டு வருது. அப்படி கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டீங்களே நீங்கள். எங்கள் பசி எங்கள் நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்கு. அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவை ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க.